ஜீவனுள்ள தேவனே, தூய ஆவியானவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்ளும் வாய்ப்புக்காக நன்றி. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காண எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். தூய ஆவியானவர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ள, கர்த்தருடைய திருவசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி. இன்றைய தினத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை, மை பீஸ் ஐ கிவ் அன்டு யூ. இது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வருகிற ஆண்டவருடைய திருவாக்கு. ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை நோக்கி கூறின வார்த்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சமாதானத்தை, தன் அமைதியை தன் சீடர்களுக்கு தருவதாக அவர் வாக்களிக்கின்றார். ஏங்க அப்படி இருந்து அதை ஆஃப் பண்ணி போடுது, மற்றதெல்லாம் குறைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் இறுதி பகுதியிலே தன் சீடர்களோடு அவர் பந்தி இருந்தபோது அவர் சீடர்களை அநேக வார்த்தைகள் கூறி அறிவுறுத்தினார். ஒருவேளை முதல் 3 நற்செய்தி நூல்களிலே ஆண்டவர் இயேசு தன் சீடர்களோடு பந்தி இருந்தார். அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிறவனுடைய சரீரம், அந்த பாத்திரத்தை எடுத்து உங்களுக்காக பிற்கப்படுகிறவனுடைய இரத்தம் என்று கூறி அவர்களுக்கு என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று அந்த திருவிருந்தின் அந்த சாக்கிரமத்தை ஏற்படுத்தினார். இது மட்டும்தான் நாம் அறிகிறோம். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே அதனுடைய முழு விளக்கத்தையும் அருமையாக யோவான் எழுதுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு அன்பான சீடர், இயேசுவின் மார்பிலே அவர் அந்த கடைசி ராபோஜனத்தன்று சாய்ந்திருந்த அந்த சீடர், அவர் இயேசு செய்த செயல்களையும் அவருடைய போதனைகளையும் தெளிவாக எழுதுகின்றார். அந்த கடைசி ராபோஜனத்தன்று அவர் அந்த திருவிருந்தை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, தன் சீடர்களின் கால்களை கழுவினார் என்ற அந்த நிகழ்வை யோவான் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். அதைத் தொடர்ந்து அநேக உபதேசங்களை கூறினார் என்பதை யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்திலே அவர் விளக்கமாக எடுத்துரைக்கின்றார். அதன் பிறகு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜெபத்தை சீடர்களுக்காக இயேசு ஏறெடுக்கின்றார். பிரதான ஆசாரியரின் ஜெபம் என்று இது கருதப்படுகிறது. பிரதான ஆசாரியர் எப்படி மக்களுக்காக ஜெபிப்பாரோ அதை போல இயேசு தன் சீடர்களுக்காக ஜெபித்தார். அதன் பிறகுதான் அவர்கள் செல்கிறார்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு. யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷரோடு கூட கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே தோட்டம் இருந்தது, அதில் அவர் ஜெபிப்பதற்காக சென்றார். ஆக யோவான் மிக சிறப்பாக எழுதுகின்றார். அந்த கடைசி இரவு இயேசு அநேக உபதேசங்களை சீடர்களுக்கு போதித்தார். வரிசையாக 3 அதிகாரங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 14, 15 and 16 of John tells about the long discourse that Jesus had with his disciples. இதிலே அவர் தூய ஆவியானவரை குறித்தும் ஆழ்ந்த கருத்துக்களை இந்த 3 அதிகாரத்திலே தெரிவிக்கின்றார். இதிலே 27ஆம் வசனத்திலே தான் 14:27 சமாதானத்தை குறித்து சொல்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம், அமைதி, இதைதான் மனிதன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் இல்லையா? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓர் இடம் வேண்டும். இது எல்லாரும் கேட்குற கேள்வி. ஆனால் நிம்மதியை தேடி மனிதன் பல காரியங்களை தேடுகின்றான். சிற்றின்பங்கள் மூலமாக சிறிது நேரமாவது நான் அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து சிற்றின்பங்களை நாடி தேடுகின்றான். ஆனால் எங்கும் அமைதி கிடைக்கவில்லை. நாம் தேடும் அமைதி ஆண்டவர் இயேசு மட்டுமே அருள முடியும். இயேசுவில் தான் நாம் அந்த நித்திய அமைதியை, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது வெறும் சமாதானம் அல்ல, அது ஒரு மகிழ்வான வாழ்வு. அந்த சமாதானம் என்ற வார்த்தை மூலமொழியாகிய பழைய ஏற்பாட்டின் மொழி எபிரேய மொழியிலே ஷாலோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஷாலோம், அதுதான் சலாம் என்று சொல்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் சலாம் என்று சொல்ல, அதான் ஷாலோம் தான் சலாம். அது வணக்கம் தெரிவிக்கிறதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அமைதி உண்டாகுக, நீங்கள் சமாதானத்துடன் வாழுங்கள், உங்களுக்கு நிலை வாழ்வு, நிறை வாழ்வு கிடைப்பதாக. அந்த மூலமொழியாகிய ஷாலோம் என்ற எபிரேய மொழி, ஹீப்ரூ வேர்ட், அதில் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், புயலுக்கு பின் வருகிற அமைதி அல்ல, போருக்கு பின் வருகிற அமைதி அல்ல, ஆனால் முழு மனித வாழ்விலும் உடல் மனம் ஆன்மாவிலே இருக்கின்ற ஒரு மகிழ்வான நிறை வாழ்வு. அதுதான் ஷாலோம் என்ற வார்த்தையின் ஆழ்ந்த அர்த்தம். டோட்டல் வெல்பீயிங் ஆஃப் அ பர்சன் இன் பாடி, மைண்ட் அண்ட் சோல். முழு மனிதனுக்கும் நிறை வாழ்வை, அமைதியை, மகிழ்ச்சியை ஆண்டவர். ஆக சமாதானம் வெறும் சமாதானம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியோடு சேர்ந்த சமாதானம். சண்டைக்கு பிறகு சமாதானம் தான். அமைதியாக இருக்குது வீடு. என்னான்னு கேட்டால் ஏற்கனவே கொஞ்சம் கலைப்பறம் நடந்துருக்குது, அதுக்கப்புறம் அமைதி. அந்த அமைதியில் எல்லாம் பிள்ளைகள்லாம் அமைதி கப்சுப்புன்னு இருக்கிறாங்க. எங்கே ஏதாவது சொன்னால் அப்பா திருப்பி கோவப்பட்டுருவாரோ அல்லது அம்மா ஏதாவது திட்டுவாங்களோ, அந்தப்பட்ட அமைதி அல்ல, சந்தோஷத்தோடு கூடிய, மகிழ்ச்சியோடு கூடிய அமைதி. அது மட்டுமல்ல, நம்முடைய உடல் மனம் ஆன்மாவுக்கு அது வலுவூட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அந்த அமைதியை தான் ஷாலோம் என்ற வார்த்தை அந்த மூலமொழியிலே ஆழ்ந்த அர்த்தமாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஷாலோம் அமைதியை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். என் சமாதானம் அது, அவரிடம் இருக்கிற சமாதானம் அது. ஏன்னா அவர் பெயர் என்னதான்? சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தர். ஆக அந்த சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அது சமாதானம் இருக்குதா? அமைதி இருக்குதா? உலகத்திலே பல போராட்டங்கள், சரி, வேலை ஸ்தலத்தில் பல கஷ்டங்கள், அதெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்குன்னா, வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோனையே பல பிரச்சனைகள், பல விதமான கருத்து வேறுபாடுகள். ஆக எங்கும் அமைதி இல்லை என்ற நிலைமை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த அமைதியை கொடுக்கும். அவர் இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. பாட்டு, அருமையான பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, இயேசு நம் உள்ளத்தில் வரும்போது அந்த அமைதியை தருகிறார். நம் இல்லத்தில் அவர் வசிக்கும் போது அந்த அமைதியை தருகிறார். அந்த ஷாலோம் என்ற அமைதி. இந்த அமைதி இரண்டு தலைப்பிலே நாம் சுருக்கமாக சிந்திக்கலாம். முதலாவது கடவுளுடன் சமாதானம், கடவுளோடு கூட நாம் கொள்கின்ற அந்த சமாதான உறவு, பீஸ் வித் காட். இரண்டாவதாக சக மனிதருடன் சமாதானம், பீஸ் வித் அதர்ஸ். ஆக இன்னைக்கு ஆயர் என்ன செய்தி கொடுத்தார்? ஏதோ பேசினாருங்க, என்னாச்சு, நான் தூங்கிட்டேன், அல்லது வீட்டில் என்ன நடக்குமோ, இல்லை நாளைக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை, சமாதானத்தை குறித்து ஆயர் பேசினார். என்ன பேசினார்? 2 பாயிண்ட் தான். கடவுளுடன் சமாதானம், மனிதனுடன் சமாதானம். சரிங்களா? அப்போ சர்வீஸ் முடித்தோடனே எல்லாரையும் நான் போகும்போது கேட்குறேன், என்னங்க 2 பாயிண்ட்? அப்போ சொல்லணும், கடவுளுடன் சமாதானம், மனிதனுடன் சமாதானம். பீஸ் வித் காட் அண்ட் பீஸ் வித் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ். கடவுளுடன் சமாதானம், இதை பவுலடிகளார் வலியுறுத்துகிறார். ரோமனுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், இன்றைக்கு வாசிக்கட்டும், 1ஆம் வசனம். ரோமன்ஸ் 5:1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம். We have peace with God through our Lord Jesus Christ.
கடவுளோடு நாம் சமாதானமாக இருப்பதற்கு நேரடியாக செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நாம் உறவு கொள்கிறோம், சமாதானம் பெறுகிறோம். We have peace with God through our Lord Jesus Christ. இயேசு மனுக்குலத்தையும் கடவுளையும் இணைத்து விட்டார், சமாதானப்படுத்தினார். கடவுளுக்கு விரோதமாய் மனிதன் பாவம் செய்தான். மனுக்குலம் பாவம் செய்து கடவுளை விட்டு விலகி போயிற்று, கடவுளுக்கு துரோகம் செய்தது. ஆனால் இயேசு சிலுவையிலே அவர் தன் உயிரை கொடுத்ததினால், அவருடைய சிலுவை மரணத்தினால் நமக்கு சமாதானம் கொடு. ஏனென்றால் அவர் சமாதானம். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் அவர் பீஸ் அண்ட் ஹீ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அது எப்படி செய்தார்? தன் சிலுவையின் மரணத்தின் மூலமாய் செய்தார். அதை 8ஆம் வசனம் சொல்லி, ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படினார். While we were still sinners, Christ died for us and exemplified God's love towards us. ஆக நாம் இன்னும் பாவிகளாயிருக்கும்போது பாவிகள் தான், ஆனாலும் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிவிட்டார்? மரித்ததினால் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இயேசுவின் சிலுவையின் மரணத்தினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொன்னார். ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்ததினால் அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் மட்டுமல்ல, குணம் மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்தை அதான் முதல்ல. ஆக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுளோடு நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோமா? இல்லாவிட்டால் கடவுளுக்கு இன்னும் விரோதமாய் நாம் பாவம் செய்வர்களாய் இருப்போமானால் நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இயேசு சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அந்த சிலுவையின் திரு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது. அவருடைய சிலுவை பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை நினைத்துதான் இன்றைக்கு இந்த திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆக அதற்கு முன்பாக, ஆண்டவரே, அந்த இரத்தத்தினால் என்னை கழுவும், நான் மனம் திரும்புகிறேன், உம்மோடு நான் சமாதானம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவோம். அந்த சமாதான உடன்படிக்கை, 2 நாடுகளுக்கு இடையே போர் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறாங்க? சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறாங்க 2 பேரும், 2 நாட்டு தலைவர்கள். என்னன்னா, இனிமேல் நான் உன்மேல் போர் தொடுக்க மாட்டேன், உம்மோடு நான் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சமாதானமாக. ஸ்கூலில் கூட 2 பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, 2 பேர் கை கொடு, 2 பேர் சேர்த்து வைங்க, இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் சொல்லி. அது மாதிரி அதுதான் சமாதானம். ஆக கடவுளோடு நாம் சமாதானம் பெற வேண்டும். அந்த சமாதான உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் போதனையின் இறுதியிலும் சொல்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். நமக்கு அந்த பகுதி தெரியாது, அந்த வசனத்தின் செகண்ட் ஹாஃப் தான் தெரியும். என்னது அடுத்த பகுதி? என்ன? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் வேர்ஸ். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அது ஒரு வசனத்தின் பாதி தான். முதல் பாதி என்ன சொல்லுது? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளுக்கு. ஆண்டவர் அவர்களும் சமாதானம் நம்மோடு இருக்கும்போது எந்த விதமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கலங்குவதில்லை. ஏனென்றால் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார். வியாதி வரலாம், துன்பம் வரலாம், மரணமே ஏற்படலாம் குடும்பத்தில், ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அந்த சமாதான அமைதி. குறை குடம் கூத்தாடும், நிறை குடம் என்ன பண்ணாதான்? தழும்பாது. ஆக ஆண்டவர் அருளும் அமைதி நம்மோடு நிறைவாக இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண மாட்டோம்? அங்கலாய்க்க மாட்டோம், நாம் பிரச்சனைக்குள்ளாக மாட்டோம். ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் அந்த சமாதானத்தை நம் இதயத்திலே தருவார். எல்லாரும் கூட கேட்கலாம், எப்படிங்க இந்த நேரத்தில் கூட அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் தரும் அந்த அமைதி, அந்த பலன் நமக்கு இருக்கு. ஆக அந்த சமாதானத்தை பெற வேண்டுமானால்
ஆண்டவரோட நாம் வர வேண்டும். அந்த இயேசுவின் சிலுவையின் மரணத்தை விசுவாசித்து கடவுளோடு நாம் சமாதானம் பெற வேண்டும். ஆக ரோமர் 5 1 வசனம் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானத்தை முதலாவது பெற வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே உம்மோடு நான் உறவு கொள்கிறேன், என் பாவங்களை மன்னியும், மனம் வருந்துகிறேன், நீர் தரும் சமாதானம் அமைதி என் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும். பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தையை காத்து கொள்ள கடவுது. அது என்ன அந்த எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா யாருமே புரிந்து கொள்ள முடியாது. நம்ம யோசித்தா கூட புரியாத அளவுக்கு அப்படிப்பட்ட நிறைவாழ்வு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். மற்றவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, இந்த சூழ்நிலையில் கூட, இவ்வளோ கஷ்டத்தில் கூட, இவ்வளோ வியாதியில் கூட நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் அருளும் அமைதி. ஆண்டவர் அருள் அமைதினாலே எல்லாம் நல்லா இருக்குன்னு இல்லை, கஷ்டம் இருக்கும், உபத்திரம் இருக்கும். அதை தான் அந்த யோவான் 16:33 சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் ஜெயித்தது போல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க. I have overcome the world, you can also overcome the world. நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றார். ஆக சமாதானம் என்ற வார்த்தை ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. அந்த அமைதி யாரும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அதை நாம் பெற ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு நம் பாவங்களுக்காக மனம் வருதி கடவுளோடு நாம் சமாதானம் பெறும்போது அந்த அமைதி, நிலைவாழ்வு, உடல் மனம் ஆன்மாவிலே நிறைவாழ்வை ஆண்டவர் தருகிறார். ஸோ த டோட்டல் வெல்பீயிங் ஆஃப் த பர்சன் இன் பாடி, மைண்ட் அண்ட் சோல் இஸ் ஷாலோ. அந்த ஷாலோ ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். அதை பெற்ற பிறகு நாம் என்ன செய்யணும், அதை நமக்கு மட்டும் வச்சிருக்கக்கூடாதான், மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ அந்த சமாதானம் நம்முடைய சந்தோஷம். சமாதானம்னா வெறும் சமாதானம், சந்தோஷம், ஆவியின் கனி இல்லையா, ஆவியின் கனி சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் சேர்ந்தது. ஆக அப்படிப்பட்ட மகிழ்வு, சமாதானமும் மகிழ்ச்சியும் என் மூலமாய் பிறருக்கும் செல்ல வேண்டும். ஆகவே தான் நாம் பிறரோடு என்ன பண்ணுமா, எல்லாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். ஆக நீங்கள் இயேசுவின் பிள்ளை, இயேசு கொடுக்குற சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணணும், அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கும். பீஸ் வித் அதர்ஸ். எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கிறோமா? அது எதுங்க கஷ்டம். கடவுளோட சமாதானமாக இருக்கிறது ஈஸி. ஏன்னா கடவுளுக்கு எங்கேயோ இருக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் மக்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை பற்றி அவதூறு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை எப்போதான் கெடுக்கலான்னு திட்டமிட்டு கொண்டே இருக்க. அவங்க கூட எப்படிங்க நாங்கள் சமாதானமாக இருக்கிறது? கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக அது இருந்து காட்ட வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசுவே சொன்னார். என்ன சொன்னார்? மார்க் 9:50 மார்க் 9:50. இயேசு சொன்ன வார்த்தை. அதானே 9:50 9:50. உப்பு நல்லது தான், உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். உப்பை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதை ஆண்டவர் சொன்னார். அந்த உப்பின் அந்த சாரத்தன்மை, அது உப்பு போட்ட பிறகு தான், அந்த ஒரு துளி உப்பு போட்ட பிறகு அந்த குழம்போ அந்த பொரியலோ சுவை கூடுகிறது. அதே போல் நாம் கிறிஸ்தவர்களாக, ஆண்டவர் பிள்ளைகளாக இவ்வுலகத்தில் வாழும்போது, குடும்பத்தில் வாழும்போது நாம் இருக்கிற இடத்துல உப்புள்ளவர்களாய், அங்கே சுவை கொடுக்கிறவர்களாய், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாய், சமாதானம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஒருவரோடு என்ன பண்ணுங்க, சமாதானம் உள்ளவர்களாக இருங்க. ஆக உப்பு என்பது சமாதானத்தையும் அது குறிக்கிறது. ரோமரில் 12:8 பவுலடிகளார் சொல்கிற வார்த்தையும் வாசிப்போம். ரோமர் 12:8.
அங்கே பவுல் சொல்லும்போது அவர் ப்ராக்டிக்கலாக சொல்கிறார், கூடுமான முடிஞ்சால் எல்லாருக்கிட்ட என்ன பண்ணுங்க அதனால் என்னால் முடியாதுங்க நான் சமாதானமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாரோடும் என்ன பண்ணுங்க, சமாதானமாய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாரோட சமாதானம். குடும்பத்தில் சமாதானமாக இருக்க முடியுதா? கணவன் மனைவி சமாதானம் எவ்வளோ நாள் ஆச்சு? என் மனைவியோடு பேசி கணவனோடு பேசி ஏதோ வெளி வேஷத்துக்காக நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறோம், வரோம் போகிறோம் பிள்ளைகளுக்காக. எனக்கு அவருக்கு முத்தே வராது. எத்தனையோ குடும்பத்தில் இருக்குது. பரிதாபம் இல்லை? பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே சமாதான குறைச்சல், பெற்றோர் பிள்ளைகள், மாமனார் மாமியார் சொல்லவே வேணாம், பல பிரச்சனைகள். இப்படி குடும்ப உறவுகளிலே சகோதர சகோதரிகள் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. சொத்து பிரிக்கும் போது என்ன ஆகிடுது? பிரச்சனை வருது, சண்டை வருது, கோர்ட்டு கேஸுன்னு சொந்த சகோதர சகோதரியோடு எதிர்த்து கேஸ் வாதாடிக்கிட்டு விட்டு கொடுத்து போகிற மனம் இல்லை. சமாதானமாயிருக்க முன் வருவதில்லை. இன்றைக்கு ஆண்டவனிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லா இடத்திலும் சமாதானம். அப்போ நம்ம சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், விட்டு கொடுத்து தான் ஆகணும். திட்டுறவங்க திட்டட்டும், நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு காதில் வாங்கி என்ன பண்ணுது? ஒரு காதல். ஒரு ஐயர் பிரசங்கம் பண்ணார், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. திருமண வாழ்க்கையிலே சில சமயத்தில் நீங்கள் ஊமையாக மாற வேண்டும். திருமண வாழ்க்கையில் சில சமயத்தில் நீங்கள் செவிடராக மாற வேண்டும். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு சொல்கிறார். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ஆயத்தப்படுறவளை ஞாபகம் வச்சு புதுமண தம்பதிகள் பழையவனுக்கு சேர்த்தான். சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஊமையாக மாறணும். அவங்க பேசுகிறாங்கிறதுக்கு நம்ம பதில் தான் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியாக. சில சமயத்தில் செவிடராக மாறணும். அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டோம், நம்ம செய்கிறது செய். அப்போ தான் அங்கே சமாதானம். ஆக சில காரியங்கள் நாம் நம்முடைய ஈகோ, என்னுடைய நான் என்ற அந்த நிலைமை, என்ன போய் அப்படி சொல்லாமா, என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் விட்டு கொடுத்துரு. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. அது நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் அந்த திருக்குறள் முக்கியத்துவம் கொடுத்துரும். அது திருக்குறள் சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யாவரோடும் என்ன பண்ணுங்க, சமாதானமாயிருங்கள், மன்னியுங்கள், மறங்கள். ஆக யாவரோடும் சமாதானம். ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரி. அவர் எவ்வளோ துன்புறுத்தினார்கள், அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். அவர் அமைதியாய் அவர்களுக்காக ஜெபித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு சமாதான காரணர். ஜீசஸ் அவர் பீஸ். எபேசியர் 2:14-15 வாசம். எபேசியர் 2:14-15. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கினார், பகையை தகர்த்தார், எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு இரண்டு சாராரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் செய்தார். ஆக பகையை சிலுவை, அடுத்த வசனம் சொல்லு, பகையை சிலுவையினால் கொன்று இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆக இயேசு சிலுவையில் மரித்ததினால் உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு இடையே, இனங்களுக்கிடையே, மொழிகளுக்கிடையே, மனிதருக்கிடையே இருக்கிற பகை எல்லாவற்றையும் ஒழித்து அவர்களை சமாதானம் ஏற்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லும்போது, அவருடைய விசுவாசிகள், இயேசுவின் விசுவாசிகள், சீஷர்கள் என்று சொல்லும்போது நாம் எல்லாரோட சமாதானம். ஆக மனைவி கணவன் ஒரு மன்னித்து சமாதானம் இல்லை. இது வரைக்கும் பேசலைன்னா இன்றைக்கி சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போய் காப்பி போட்டு கொடுங்க, இன்றைக்கி போய் பேசுங்க. என்ன திடீர்னு மழை பெய்தா வெளியில் பார்க்கணும்? ஆமாம், ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் இனிமேல் சமாதானமாக இருக்கிறேன். சரி, நீங்கள் எப்படி வேணால் இருங்க, நானும் சமாதானமாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன். ஆக நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை, குடும்பத்தில் எத்தனையோ உங்கள் சகோதர சகோதரியோடு எத்தனையோ வருஷமாக பேசாமல் இருந்தீங்கன்னா, செல்ஃபோன் இருக்குது, வீட்டுக்கு போய் இன்றைக்கி என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோன் பண்ணுங்க, நல்லா இருக்கிறீங்களா கேளுங்க. என்னை மன்னிச்சிருன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நல்லா இருக்கிறேன்னு கேட்கும்போது அந்த உறவை என்ன பண்ணுகிறோம், புதுப்பித்து கொள்கிறோம். ஆக ப்ராக்டிக்கலாக we should implement all
த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். நம்முடைய இயேசு கற்பித்த கற்பனைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்காமல் எத்தனை முறை கோயிலுக்கு வந்து புரோஜனம் இல்லை, எத்தனை முறை திருவிருந்து வாங்கியும் புரோஜனம் இல்லை. அதை கடைபிடிக்க நாம் முயற்சி எடுப்போம். கஷ்டம்தான். அந்த மனசில் கோபம் இருக்கிறது. அதுதான் ஒருத்தர் சொன்னார், சர்ச்சில் இத்தனை கதவு வச்சுருக்கிறாங்கன்னா, பிடிக்காதவங்க அந்த பக்கம் வந்தாங்கன்னா நாங்கள் இந்த பக்கமாக சீக்கிரம் அவங்கள பார்க்காம மூஞ்ச பார்க்காம என்ன பண்ணுறதுக்கா வெளியே போகிறதுக்கு, அதுக்காக வைக்கல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அனைவரிடத்திலும் சமாதானமாக இருக்க ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். கொலோசையர் 1:20 வாசிப்போம். கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். அதாங்க மீண்டும் மீண்டும் பவுல் வலியுறுத்துகிறது. எபேசியர், கொலோசையர் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் தான் நமக்கு சமாதானம். நம்முடைய பலனால் நாம் சமாதானத்தை உண்டாக்க முடியாது. இயேசுவின் மூலமாய் நமக்கு கடவுளோடு சமாதானம் கிடைத்தது. இயேசுவின் மூலமாய் பிறரோடு ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த சமாதானத்தை தருகிறார். ஆக நாம் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லும்போது நம் உள்ளத்தில் சமாதானம் பெற்று நாம் அனைவருடனும் சமாதானமாக இருக்க வேண்டும். அனைவருடனும் சமாதானம். 1 தெசலோனிக்கேயர் 5:12-13 வாசிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:12-13. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் இந்த வசனத்தை. இருக்குது பைபிளில் தான். அதனுடைய அர்த்தம் இப்போ தான் புரியுது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. அன்றியும் சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுமா மதிக்கணும். அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானம். திருச்சபையில் பிரச்சனை. எந்த திருச்சபையில்? தெசலோனிக்கே திருச்சபையில். நம்ம சபை நல்ல சபை, பத்மநாபனார் இம்மான். தெசலோனிக்கே திருச்சபையில் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு பவுல் அடிகளார் பதில் சொல்லுகிறார். ஏன்பா, உங்களுக்கு சபை ஊழியராக இருக்கிறாரு, பணியாளராக இருக்கிறாரு, அல்லது ஃபெலோஷிப் குரூப் தலைவர்களாக இருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ என்னென்னமோ கஷ்டப்பட்டு உழைச்சி தங்களால் முடிந்த அளவுக்கு ஊழியத்தில் ஈடுபடுகிறாங்க, உங்களெல்லாம் சேர்க்குறாங்க. அவங்கள எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கின்னு, அவங்கள தூத்திக்கிட்டு, அவங்கள பற்றியா புரணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வேறு வேலை இல்லை? உங்களுக்குள் பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்வதாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? மதிக்கணும். மதித்து அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளோ வேலை இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது, ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு திருச்சபைக்காக அவர்கள் செய்கிற சேவையை நீங்கள் மதியுங்கள், அவர்களோடு ஒத்துழையுங்கள். உங்களுக்குள்ளே என்ன பண்ணுங்கள்? சமாதானமாக இருங்க. குறை சொல்கிறது ஈஸி, ஆனால் அதை செய்கிறது தான் கஷ்டம். போன வாரம் நம்மளுக்கு அருமையாக ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் நடந்தது. போன வாரம் வராதவங்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப அழகாக ஆலயம் முழுவதும் காய்கறிகளினால் பழங்களினால் அலங்காரம் செஞ்சாங்க. அதனுடைய நூல் தான் தொங்குது. இப்போ அது டெக்கரேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு சிரத்தை எடுத்து போய் காலையிலே போய் வாங்கினா சனிக்கிழமை காய்கறி வாடி எடுத்துட்டு அன்றைக்கி சாயந்தரமாக போய் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நூல் கட்டி எல்லாம் தொங்க விட்டு அடுத்த நாள் மிக ஜெகஜோதியாக. ஆனால் ஈஸியாக வந்து இது ஏன் அங்கே தொங்குது, இது ஏன் இது நல்லா இல்லை, இது இப்படி கோணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு குறை சொல்கிறது ஈஸி. ஆனால் அது செய்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆக குறையை விட நிறையை பாருங்கள், மற்றவர்களை மதியுங்கள், வீண் வதந்திகளை பரப்பாதிருங்கள், அவர்களை அவதூறு செய்யாதிருங்கள், அவர்களோடு ஒத்துழையுங்கள், இல்லாவிட்டால் அமைதியாயிருங்கள். அதுதான் பவுல் சொல்கிறார். உங்களுக்குள் பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறாங்க, உங்கள் புத்தி சொல்லி மதியுங்கள், அவர்களை கிரியை நிமித்தம் அன்பாக எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே என்ன பண்ணுங்க? சமாதானமாயிருங்கள். இன்றைக்கு நாம் அப்படி சபையாகவும் செய்ய வேண்டும். எபிரேயர் 12:14 வாசி. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள்.
ஆக கடவுளை தரிசிக்க வேண்டுமானால் இங்கே நீ எல்லாரோட சமாதானமாக இருந்தால் தான் கடவுள் சன்னிதானத்துக்கு போக முடியும். ஏன்னா நீங்களும் பரலோகத்துக்கு போகணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும். அங்கே நீங்கள் ஒருத்தர் பார்க்கணும். இங்கே நான் பார்க்க மாட்டேன்னு இந்த வழியாக போயிடலாம், அங்கே என்ன பண்ணணும், பார்க்கணும். ஆக யாவரோடு சமாதான பயிர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிப்பதில்லை. அடுத்த பகுதி அது முன்பகுதியை சேர்த்து வாசித்தா சமாதானம் இல்லாமல் ஒருவர் என்ன பண்ணதில்லை, கடவுளை தரிசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அருளும் சமாதானம் ஷாலோம் பெற்று நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதல்ல, யான் பெற்ற இன்பம் பெருக இன்பம் எல்லாரிடத்திலும் அந்த சமாதானத்தின் தூதுவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். அதை தான் இயேசு சொல்லுகிறார். அதை சொல்லி முடிச்சிடலாம். கடைசி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5:9. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்ன வார்த்தைகள். அந்த 8 பாக்கிய வசனங்களில் ஒரு முக்கியமான வசனம் மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுத்துவார். இப்போ இருக்கிற புது டிரான்ஸ்லேஷனில் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் என போற்று பெறுவார்கள். ஆக அமைதியை ஏற்படுத்தணும். சண்டை, பிரச்சனை, பிரிவினை இருக்கிற இடத்துல நீங்கள் போய் என்ன பண்ணணும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அமைதி தூதுவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். Blessed are the peacemakers, for they shall be called the sons and daughters of God. அது blessed are the peacemakers. Are you a peacemaker? நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கீங்களா? பல சமயத்தில் we break them into pieces. அவங்க சிதறடிக்கிறவர்களாக இருக்கிறோம், அவங்கள நொறுக்கிறவர்களாக உடைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் சமாதானம் பண்ணுவர்களாய் நாம் மாற வேண்டும். அதை தான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் himself is our peace. He is the peacemaker. Jesus Christ is the peacemaker. அந்த புறா இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போது பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியை குறிக்கிறது மட்டும் இல்லை, அது சமாதானத்தை குறிக்குது. சமாதான புறா விடுறாங்க இல்லையா சில இதில், சமாதானத்துக்கு அடையாளமாக இந்த புறா. இயேசுவே சமாதான பிரபு, சமாதான புறா. இயேசு மட்டுமல்ல, இயேசுவின் அடியார்கள் விசுவாசிகள் என்று சொல்கிற நாமும் சமாதான புறாக்களாய் மாற வேண்டும். யூ பி எ பீஸ் மேக்கர், யூ ஷுட் பி எ பீஸ் மேக்கர். நீங்கள் ஒவ்வொருவரும் சமாதானம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்ததுன்னா பிள்ளைகள் தான் என்ன பண்ணோம், போய் தடுத்து சரி சரி என்ன சண்டை போடுறீங்க, சரி பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு இடையிலே பிரச்சனை பெற்றோர் செய்வாங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே நாம் சமாதானத்தை உண்டாகும். அக்கம் பக்கத்து வீட்டில், குடும்பத்தில், உறவின் மத்தியில், சபையில், சமுதாயத்தில், எல்லா இடத்திலும் we should become peacemakers. 17ஆம் நூற்றாண்டில் 1750 to 1798 வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்தவர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் என்ற ஜெர்மன் மிஷினரி. அவர் ஜெர்மனி நாட்டில் இளமையிலே வேத கலாசாலையில் அவர் இறையியல் படித்து மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தார். தரங்கம்பாடியிலே வந்து ஊழியம் செய்து, அதை தொடர்ந்து திருச்சியிலே ஊழியம் செய்து, அதை தொடர்ந்து தஞ்சாவூரிலே அவர் அதிக நாட்கள் ஊழியம் செய்தார். அவர் மூலமாகத்தான் அந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி அதிகமாக பரவிற்று. அவர் வாழ்ந்த காலத்திலே ஆங்கிலேயர்கள் அப்போ தான் ஆட்சி ஆரம்பிக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியாவில் இருந்த சிறு குறுநில மன்னர்களுக்கும் சண்டைகள், போர். அதில் முக்கியமாக மைசூர் மாகாணத்தின் அரசராக இருந்த ஹைதர் அலி, அவருடைய மகன் திப்பு சுல்தான், இவர்களோடு தீவிரமான போர். மைசூர் வார் என்று கேள்விப்படுகிறோம் இல்லையா? வந்தவாசி வரைக்கும் வந்து அவங்க சண்டை போட்டிருக்கிறாங்க. முதலாம் மைசூர் கர்நாடிக் வார் என்று சொல்லுவோம், கர்நாடக யுத்தம். முதலாம் கர்நாடக யுத்தம், 2ஆம் கர்நாடக யுத்தம், 3ஆம் கர்நாடக, ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. அப்போ தீவிரமான சண்டையில் ஹைதர் அலியே திப்பு சுல்தானை ஜெயிக்கவே முடியல. அவங்க கடைசியாக அவர்கள் சமாதானத்துக்கு வந்தாங்க. யார்? ஆங்கிலேயர்கள். சமாதானம் பேசுவதற்காக ஆளை அனுப்ப முன் வந்தார்கள். ஹைதர் அலிக்கு தூது அனுப்பினார்கள்.
அப்போ ஐதர் அலி ஒரு வார்த்தை சொன்னாராம், எனக்கு அந்த கிறிஸ்தவரை அனுப்புங்கள், அவர் உண்மையான சமாதானத்துக்காக பேசுவார், அவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று. யார் அந்த கிறிஸ்தவர்? அவர் பெயரே கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ், மிஷினரி. தஞ்சாவூரில் இருந்த மிஷினரியை அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கெஞ்சி கேட்டு, நீங்கள் சமாதான தூதுவராக சென்று ஐதர் அலியோடு பேசி இந்த போர் நிறுத்தத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்ல அவர் பல மைல்கள் சென்று அவரோடும் அவர் மகன் திப்பு சுல்தானோடு பேசி சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி எடுத்தார். அப்படி மிஷினரிகள் ஊழியம், அரசியலிலும் அவர்களுடைய பெரும் பங்கு இருந்தது, ஈடுபாடு இருந்தது. அவர்தான் சென்று பாளையங்கோட்டையிலே நற்செய்தி அறிவித்து ஊழியம் செய்து அதன் மூலமாக முதல் ஒரு பிராமண பெண் ஞானஸ்நானம் பெற்றாள், கிளாரிண்டாள். அதன் பிறகுதான் திருநெல்வேலியிலே கிறிஸ்தவம் தலை தூக்க ஆரம்பித்தது. ஆக தஞ்சாவூரில் தான் திருநெல்வேலிக்கு கிறிஸ்தவம் சென்றது. ஆக அங்கே ஊழியம் செய்து அங்கேயே மரித்து, அவர் திருமணமே செய்யவில்லை, திருமணம் செய்யாமல் அங்கேயே மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய ஊழியம் செய்த தேவாலயங்கள் தஞ்சாவூரில் சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், திருச்சியில் ஃபோர்ட் சர்ச், கோட்டை ஆலயம், இவைகளெல்லாம் இன்றைக்கு சான்றாக இருக்கின்றது. கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ். அதனால தான் நிறைய பேர் ஸ்வார்ட்ஸ் என்ற அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார். அந்த மிஷினரியை போல சிறப்பான மிஷினரி இன்று வரை வரவில்லை என்று கூறப்படுகிறது. ஆக நம்முடைய தமிழ்நாட்டின் கிறிஸ்தவ வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிறந்த மிஷினரி ஊழியங்களை செய்தவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாராட்ட வேண்டும். நாமும் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். அவர் சமாதான தூதுவராய் சென்று அங்கே அமைதியை ஏற்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு சொன்னார், சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஆக இன்றைக்கி ஆண்டவர் இயேசு அவருடைய சமாதானத்தை குறித்து பார்த்தோம். இன்னும் நிறையா இருக்குது, நிறைய வசனம் இருக்குது, எல்லாம் சொல்ல முடியாது. சமாதானம் என்ற டாபிக் வெரி வாஸ்ட் டாபிக். பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் சமாதானம் என்ற வார்த்தை பல முறை வருகிறது. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமா 2 கருத்துக்கள்: கடவுளோடு சமாதானம், மனிதரோடு சமாதானம். பீஸ் வித் காட் அண்ட் பீஸ் வித் அதர்ஸ். கடவுள் தருகிற சமாதானத்தை நாம் பெற இயேசுவின் மூலமாய் நம் பாவங்களை மன்னிப்பு கேட்டு அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனோடு சமாதானம் பெறுவோம். அவர் அந்த ஷாலோம் உடல் மனம் ஆன்மாவிலே நிறை வாழ்வை, மகிழ்ச்சியை தருவார். அந்த மகிழ்ச்சி நம்மிலிருந்து பொங்கி பிறருக்கும் செல்ல வேண்டும். பிறரோடும் சமாதானமாயிருப்போம், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். நீங்கள் கடவுளோடு சமாதானமாக இருக்கிறீர்களா? இல்லை கடவுளுக்கு விரோதமாய் இன்னும் செயல்பட்டு பாவத்திலும் உலகின் காரியங்களிலும் ஈடுபட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரே, அந்த சிலுவையின் இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்மோடு நான் சமாதானம் பெற்று நீர் அருளும் அந்த ஷாலோம் என் வாழ்விலே நிறைவாய் இருக்கட்டும் என்று கேட்போம். அந்த ஷாலோமை நாங்கள் பிறருக்கும் கொடுக்க எல்லாரோடு சமாதானம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். குடும்பத்திலும் உறவுகள் மத்தியிலும் சமுதாயத்திலும் பல பிரிவுகள், பிரச்சனைகள், பிணக்குகள். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக அவர்களை மன்னிக்க, மறக்க, நான் அவர்களோடு ஒப்புரவாக சமாதானமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். அந்த ஆவியின் கனியாகிய சமாதானத்தை தாருங்கள் என்று ஜெபிப்போம். என்னையும் ஒரு சமாதான தூதுவனாய், சமாதான புறாவாய் மாற்றும். நான் சமாதானம் பண்ணுகிறவனாய் மாற நாங்கள் இருக்கிற இடங்களிலே பிறருக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவர்களாய் எங்களையும் மாற்றும் என்று நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீர்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவே. சிலுவையின் மூலமாய் நீர் எங்களை கடவுளோடு சமாதானமாக்கி இருக்கிறீர். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக்கி பகையை கொன்று சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீர்.
நாங்களும் இவ்வுலகிலே சமாதான பிரபுக்களாய் விளங்க, சமாதானம் பண்ணுவர்களாய் வாழ நீர் அருளும் அந்த ஷாலோம் என்ற அந்த நிறைவாழ்வை பெற்று அது வழிந்தோடி நாங்கள் அனைவருக்கும் சமாதானம் கொடுக்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட செயல்பட எங்களை பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.